வணக்கம், பிராண்ட்புலியுடைய பிளேமாஸ்டர் பாட்காஸ்ட். இன்றைக்கு நம்ம ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம சந்திக்க போகிறது யாருன்னா டாக்டர் சையத் மூசா, யங் டாக்டர், ஐ ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா இவர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆஸ் வெல் அஸ் கான்டென்ட் கிரியேட்டர். அண்ட் ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக அவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி அவர் ஒரு ஜென்யூன் கான்டென்ட், ஒரு நல்ல கான்டென்ட்டை கொடுத்து அவங்களுடைய கிளைண்ட்ஸ் என்கேஜ்மெண்ட்காக மட்டும் இல்லை, பப்ளிக் அவேர்னஸ்க்காக அவர் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரை நாங்கள் எங்களுடைய நட்பு வட்டாரத்தில் சந்தித்தோம். அப்போ நான் அவருடைய வீடியோஸ் பார்த்த உடனே எனக்கு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது, இஸ் ஆல்சோ வெல் ரெட் அண்ட் வெல் ரிசர்ச்டு பர்சன். நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தது. அவரோட ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸுக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கணும். ஆஸ் அ கிரியேட்டர்ப்ரனர்ஸாக டாக்டர்ஸ்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நவ் ஐ வெல்கம் டாக்டர் சையத் மூசா. தேங்க்யூ டாக்டர். உங்கள் பிஸி ஷெட்யூலில் வந்திருக்கீங்க. நாங்கள் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருக்குமே நம்ம சொசைட்டியில் டாக்டர்ஸ்னாலே ஒரு தனி மரியாதை, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வியப்பு, மரியாதை, சந்தோஷம் எல்லாமே உண்டு. பிராண்ட்புலியினுடைய பாட்காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டாக்டர் நீங்கள், அண்ட் யங் டாக்டர் ஆல்சோ. அண்ட் உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அண்ட் ஃபஸ்ட் பிஃபோர் வி ஸ்டார்ட் கெட் இன் டு நம்மளோட டிஸ்கஷன், உங்களை பற்றி ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாய், நான் வந்து டாக்டர் சையத் மூசா. ஐ மீன் ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஃபேக்கோ ரிஃப்ராக்டிவ் சர்ஜன் சொல்லுவேன். அதாவது ஃபேக்கோனா கேட்ராக்ட் சர்ஜரிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிஃப்ராக்டிவ்னா அந்த லாசிக், ஸ்மைல், பிஆர்கே அந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் பண்ணுறது. ஸோ என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா, ஸ்கூலிங் எல்லாமே வந்து சென்னையில் தான் பண்ணேன். எம்பிபிஎஸ் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஓன்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி தட் ஐ டிட் ஃப்ரம் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். அது வந்து RIOGOHன்னு சொல்லுவோம், ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தல்மாலஜின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பண்ணேன். அதுக்கப்புறம் டிஎன்பி சங்கராநித்ராவில் பண்ணேன். எல்லாமே ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்ஸ், டாப் 10ல் வர்றது இந்தியாவிலேயே. அண்ட் தட் இஸ் ஆல்சோ இன் சென்னைன்றது ஒரு ஹாப்பியான விஷயம். அதை ஸ்கூலும் சென்னை, காலேஜ்லும் சென்னை, மேலே லக்கி நீங்கள். ஆமாம், ஆக்சுவலாக என்னோட காலேஜ் வந்து என் வீடும் சென்னை. இது சென்னையில் எக்மோரில் இருக்குது. ஓகே. RIOGH வந்து இந்த சைடு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கும், சங்கராநித்ரா இந்த சைடு 2 ஸ்ட்ரீட் தள்ளி இருக்கும். ஸோ என்னோட பிஜி வாஸ் லைக் ரியலி நைஸ், பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஐ டிட் லண்டன் டிகிரி, FICOன்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி இருக்குது. அது வந்து ஒரு 3 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ரொம்ப டிஃபிகல்ட் எக்ஸாம்ஸ். அதை கிளியர் பண்ணிவிட்டு ஐ டிட் FICO அதில் பண்ணேன். அப்புறம் ஷார்ட் டேர்ம் ஃபெலோஷிப்ஸ் சில இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை அபவுட் மீ. நீங்கள் ஸ்கூல் எந்த ஸ்கூல் படிச்சிங்க? நீங்கள் ஆசான் மெட்ரிக். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஒரு இது இருந்ததா, இல்லை ஃபேமிலி இது? நான் ஜென்ரலாக கேட்குறேன், ஏன்னா எத்தனையோ கோடிக்கணக்கான இந்திய குழந்தைகளுடைய கனவு டாக்டர் ஆகணும் அப்படின்றது. உங்களுக்கு அந்த கனவு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அது 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 எப்படி? நீட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணீங்களோ நீங்களா? ஆமாம், நீட்டுன்னா எங்களுக்கு வந்து நீட் பிஜியில் இருந்தது. ஓ, பிஜியில் இருந்தது, யூஜியில் கிடையாது. ஓகே. ஸோ நீட் பிஜி ஜாயின் பண்ணீங்க? நான் படித்தது வந்து 2005ல் ஜாயின் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பிஜி நீட் வில் பி லைக் ஈவன் மோர் டஃபர். அதாவது அரௌண்ட் 1 lakh people will be fighting for 5,000 seats. ஆமாம், ஐ ஹவ் சீன். அந்த பிஜி நீட் வந்து much more competitive than UG NEET. ஆமாம், அட்லீஸ்ட் they have an option in case நீட்டில் சக்சீட் ஆகலை அப்படின்னா they might go in for engineering. பட் பிஜி நீட்டில் கிடைக்கலன்னா again they have to sit for another exam. அதுதான் வேறு வழியெல்லாம் பண்ணி ஆகணும். அதுதான் ஒரு சேட் பார்ட். ஏன்னா பிஜி சீட்ஸ் ஆர் லிமிட்டட். ஒரு பெரிய ஆடிட்டோரியமில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உட்காந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் போய் பார்த்தாக்கா அது பிஜி நீட்டுக்காக கோச்சிங் நடந்தது. அப்போ ஐ வாஸ் ரியலி ஷாக்டு. பிஜி நீட்டுக்கு இவ்வளோ காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர காம்படிஷன். அண்ட் இப்போ வந்து எல்லாமே ஆப்பில் வந்துருச்சு. ஓகே. நிறைய ப்ரெப்லாடர், மேரோ அந்த மாதிரிலாம் சில கோச்சிங் சென்டர்லாம் வந்து. நாங்கள் படிக்கும்போது நீங்கள் சொன்ன அதே கன்வென்ஷனல் மெத்தட், ஆடிட்டோரியம்னு ஓரத்துலேருந்து படித்து கேட்டுட்ருப்போம். நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு கேட்காது, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு. சரி, உங்கள் சைல்டுஹுட் ட்ரீம் எப்படி டாக்டராக இருந்துச்சா, இல்லை ஃபேமிலி இதுவா? டு டெல் யூ ஃப்ராங்க்லி, வந்து எல்லாரும் இன்ஸ்பயர் பண்ணி தான் டாக்டர் ஆகணும்னு வீட்டில் சொல்லி. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர். ஆமாம். உங்கள் பேரண்ட்ஸ் என்ன பேக்ரவுண்டு? பேரண்ட் வந்து அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஒரு 10th தான் படிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் as well as first? நோ கிராஜுவேட்னா எங்கள் பிரதர்ஸ் இருக்காங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. தேர் ஆல் கிராஜுவேட்ஸ். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி இல்லை. ஐ எம் 6th child. ஸோ அதனால் அவங்க மூலிமா மேலே போகிறது. அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஐ டென்ட் ஹேவ் எனி ப்ரெஷர். ஸோ ஃபஸ்ட்டு சைல்டுனா எல்லா ப்ரெஷரும் போட்டு திணிப்பாங்க. ஸோ அந்த பிரச்சனை எனக்கு இல்லை. வாட் எவர் ஐ வாண்ட் ஐ கேன் டேக். பட் அட் த சேம் டைம் அப்பா, மை ஃபாதர் ஹேட் அ விஷன். சரி, நீங்கள் டாக்டர் ஆகினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ ஹேட் அ விஷன். அண்ட் அதனால் ஹீ ரிப்பீட்டட்லி சேஸ் பையனை டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ளஸ் என்னோட டீச்சர்ஸ்லாம்
பயாலஜி டீச்சர் மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து டாக்டர் ஆகணும்னு அவங்களோட ஆஸ்பிரேஷன் கூட. அந்த பயாலஜி டீச்சர் ஹி வாண்டட் டு பிகம் அ டாக்டர் பட் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு டு தட். அதனால அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் சேர்ந்து ஃபுல்லா என் மேல வந்தது. நல்லதா நடந்துருச்சு. ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு டாக்டர் ஃபீல்டில். திஸ் ஐம் சேயிங் பிகாஸ் நீட்ல சக்சீட் ஆகலைன்னா நிறைய பேர் சூசைட் பண்றதுக்காக நான் சொல்றேன். தட் ஐ வாண்ட் டு டெல் தெம் லைக் டாக்டர் இஸ் நாட் த எண்ட் கோல். ஸோ தெர் இஸ் அ பிக் லாங் ஜேர்னி. சம்டைம்ஸ் ஐ ரெக்ரெட், சம்டைம்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ரெண்டுமே இருக்கு. ரெண்டு சைட் ஆஃப் த காயின் இருக்கு. இன்ஃபேக்ட் ஐ கேவ் அ பிக் லெக்சர் டு மை நெவ்யூ ஹூ வாண்ட்ஸ் டு ஜாயின் மெடிக்கல் சீட். ஸோ அவர் வந்து மெடிக்கல் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்றாரு. அவருக்கு ஐ கேவ் அ பிக் லெக்சர், பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு. லைக் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஐ வுட் சே இஸ் லைக் ஃபேமஸ் பர்சன் எடுத்துக்கோங்க. ஓகே, கிரிக்கெட்டர்ஸ் ஒரு 5 கிரிக்கெட்டர் சொல்லுங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 ஆக்டர்ஸ் சொல்லணும்னா டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதுவே ஒரு டாப் 5 டாக்டர்ஸ் சொல்லுங்கன்னா மேபி சோஷியல் மீடியால இருந்து சொல்லுவாங்க. அதுதான் அது கூட சோஷியல் மீடியா வந்ததனால அதுதான். ஸோ இதெல்லாம் வந்து இது மானிட்டரியும் பார்த்தீங்கன்னா த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தட் வி புட் இன், த அமௌண்ட் ஆஃப் கெயின் வி கெட் பேக் வந்து மேபி யூஎஸ்ல யூ மைட் கெட் லாட் ஆஃப் மணி, அதெல்லாம் இருக்கு. பட் இந்தியாவில் டெவலப் கண்ட்ரீஸ்ல வந்து நல்ல பேர் இருக்கு நமக்கு. ஆமாம், இந்தியாவில் வந்து அதெல்லாம் இல்லை. அண்ட் இன்னொன்று என்ன, மக்களோட மைண்ட் செட் இஸ் ஆல்சோ, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஐடில போனவங்க பிசினஸ்ல போனவங்கலாம் உங்களோட ரிச்சா இருப்பாங்க. நீங்க ரொம்ப ஸ்மார்ட் கிட், கஷ்டப்பட்டு படிச்ச கிட். அதுதான் அது ஒரு. அண்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்து பை 40 or 35-40 தான் we start earning ப்ராப்பரா சீரியஸா earn பண்றது. By the time they would have settled friends-லாம், and we will never know what is. இது டாக்டர் மூசா, இது உங்களுக்கு மட்டும் கிடையாது. எனி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், அவங்க வந்து ஒரு டீசெண்டான ஏர்னிங் போகிறது 40 வயசு ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்காது. மோர் ஓவர் ஆல்ரெடி அங்கே இருக்க சீனியர்ஸு, அந்த இன்குபென்ட் ஈகோசிஸ்டம்லாம் வந்து உங்களை அவ்வளோ ஈஸியாக தூக்கி விட மாட்டாங்க. வளர there is a difference also here. என்னன்னா நீங்கள் ஜாப்குள்ளே போயிடுவீங்க, ஜஸ்ட் தட் பேயிங் அண்ட் மேலே வர்றது தான் உங்களுக்கு கஷ்டம். எங்களுக்கு என்னென்னா ஆஃப்டர் எம்பிபிஎஸ் பிஜி படிக்கணுன்ற ஒரு ஸ்ட்ரகிள் படிச்சு that might take 2 years. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நோ சேலரி, நோ பே அந்த இதில். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ என்டர் இன்டு பிஜி, அப்போ ஸ்டைப்பண்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜை படித்தா, பிரைவேட்னா யூ நாட் கெட். ஆமா, சோ அதுக்கப்புறம் பிஜி முடிச்சிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் யூ வில் ஸ்டார்ட் earning. சோ அந்த earn பண்ற ப்ராப்பரா earn பண்றதே வந்து அந்த ஜர்னியே ரொம்ப டயர்சம் ஜர்னி இல்ல. தட்ஸ் தி திங். அது உங்களுடைய எபிடம் ஆஃப் யூத்ல எந்த earningம் கிடையாது, என்ஜாய்மென்ட்டும் கிடையாது, படிப்பு மட்டும் தான். I would say like ஒன்னு பெரிய sacrifice நினைக்கிறேன். if you are filthy rich, டக்குன்னு வந்து you might get into PG seats எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வரலாம். and your own hospitals-உம் வச்சிருக்காங்க அப்படினா இன்னும் easier. The other option is, the other thing is like if you are extremely brilliant, அவங்களும் they can like டக்குன்னு முடிச்சிட்டு வந்துருவாங்க. இந்த ரெண்டுலயும் நடுவுல ஆவரேஜ் ஆர் எக்ஸலென்ட் அந்த மாதிரி இருக்காங்க. பட் ஸ்டில் also coming from middle class and lower middle class, they have a big struggle. அதே மாதிரி அவங்களுக்கு ப்ராப்பர் மென்டார்ஸ் எல்லாம் போயிட்டாங்க, கைடன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. I would always say like my MBBS might be a mistake or something, but ophthalmology is like course correction மாதிரி I think. Ophthalmology தான் I like more than MBBS. எதனால எவ்வளோ ஸ்பெஷலைசேஷன் இருக்கு? எதுக்கு நீங்க ஆப்தமாலஜி எடுத்தீங்க? there are நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. இனிஷியலாக நான் வந்து நியூரோ சர்ஜன் ஆகணுன்றது தான் என்னோட ஐடியாவாக இருந்தது. பட் அட் ஒன் பாயிண்ட் எனக்கு வந்து ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சர்ஜரி பண்ணணும்னு ஆசை, ரெண்டாவது வந்து மெடிக்கல் லைனில் திங்க் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு. மெடிசன் ஒரு பேஷண்ட்டுக்கு டிசீஸ் வந்ததுன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக திங்க் பண்ணுறது. சர்ஜன்ஸ் வந்து மோஸ்ட்லி சிஸ்டமேட்டிக்காக திங்க் பண்ண மாட்டாங்க. வெட்டு ஒன்று துண்டு கோ ஃபார் தட் அப்படி நேரம் அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டுமே பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஆப்தல்மாலஜி ஐ சா. So I can even think like a medical doctor, at the same time I can also operate. ரெண்டு இதுவும் இருக்கிறதுனால அது ஒன்று. அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. There's no like a you will not be having any emergencies. Exactly. So உங்களுக்கு நைட்ல midnight calls வராது. ஆக்சுவலா இது வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் சொன்னார். அவர் ஒரு ஃபேமிலிக்கு கவுன்சில் பண்ணும்போது சொன்னார், 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டாக்டர்ஸ். ஸோ பிஜி பண்ணும்போது ஒருத்தர் வந்து நீங்க சர்ஜன் போங்க, இன்னொருத்தர் ஆப்தமாலஜி போங்க, ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு எமர்ஜென்சி இருக்காது, குடும்பத்தை பார்த்துக்கலாம். என்னோட பிஜி ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக வந்து சென்னையிலேயே, ஃபார் இன்ஃபர்மேஷன், சென்னையிலேயே வந்து 2 ஹாஸ்பிட்டல்ஸில் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் 2 ஹாஸ்பிட்டல்ஸில் தான் நைட் எமர்ஜென்சிஸ் எல்லாமே இது நடக்கிறது. ஒன்று வந்து சங்கரா நேத்ராலயா, இன்னொன்று வந்து RAOGH.
இது 2 இடத்துலையும் எனி டைம் நீங்கள் 24 hours எனி டைம் ஏதாவது பிரச்சனைனா யூ கேன் கோ சென்னையில். தேங்க்யூ ஃபார் ஸோ இது 2 இடத்துலையும் நான் படித்ததுனால அந்த பிஜி பீரியடில் எமர்ஜென்சி ஹேட் டு ஹேண்டில் நைட் டியூட்டிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் இருந்தது. பட் அதர் பீப்புள் வேறு இடத்துல பிஜி பண்ணாங்க, லைக் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 o'clock முடிஞ்சிடும், 2 or 4 whatever அந்த டைமோட முடிஞ்சிடும். they not have night emergencies. ஆனால் இப்போ ப்ராக்டிஸில் உங்களுக்கு எமர்ஜென்சி கிடையாது. இல்லை தேவையில்லை, கூலாக தான். பட் இன் கேஸ் பேஷன்ஸ் கால் பண்ணால் கூட ரெஃபர் them to that center. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வர சொல்லிடுவேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஜேர்னி நீங்கள் சொன்னீங்க யூ மிஸ்ட் அ லாட் அண்ட் யூ ரியலி யூ ஓப்பன்லி டோல்ட் அபவுட் த பேட் சைட் ஆஃப் த திங் ஆல்சோ. எல்லாருமே கிளாசி சைடை மட்டும் காட்டுவாங்க, நீங்கள் ரியல் சைடையும் காட்டினீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். யூடியூப்பில் உங்களுடைய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூடியூப் வந்து கோவிட் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதனால் ஐ வாஸ் போஸ்டிங் சம் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக கொஞ்சம் டிப்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி சைடில் சேனல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் த மெயின் திங் ஒய் ஐ ஸ்டார்டட் இந்த பப்ளிக் அவேர்னஸ்னால், நானே யூடியூப்பில் ஏதாவது கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர்ட் ஆப்தல்மாலஜி பற்றி, ஐயை பற்றி ஏதாவது. அப்போ பார்த்தா ஹெல்த்தி டிப்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்தேன். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தா மில்லியன் கணக்கில் இருந்தது. ஸோ ஐ தாட் லைக் ஓகே சம்திங் ஐ லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா யூடியூப் வாஸ் டாக்கிங் அபவுட் அப்ளைங் கீ இந்த ஐ, ரோஸ் வாட்டர் இந்த ஐ. ஐ திங்க் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தோஸ் திங்ஸ்லாம் வந்துட்டு ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளுங்க வந்து தேர் கிவிங் சம் மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது. மேபி தே ஜென்யூன்லி வாண்டட் டு டூ சம்திங், பட் அகைன் ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அதனால தென் ஐ தாட் அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்கு போய் சேர்ந்தா கூட பரவாயில்ல, லெட்டஸ். ஆனால் நீங்கள் ஐ குட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் சொல்கிற அந்த யூடியூபர் ஆக்சுவலி ஹிந்தியில் ரொம்ப பாப்புலர் யூடியூபர். அவர் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அண்ட் பட் ஹீ டாக்ஸ் ஆல் நான்சென்ஸ் அண்ட் ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் பேட், என்ன பண்ணுறது, இட்ஸ் இஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் ஒன்று இருக்குது, உண்மை ஷூ மாட்டுறதுக்குள்ளே போய் உலகத்தை சுற்றிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வரும். ஸோ நம்ம ட்ரூத் டெல்லிங் பீப்புள் ஆர் ஹானஸ்ட் பீப்புள் வந்து நம்ம ஸ்லோவாக இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஸ்பெக்குலேஷன் தியரிஸ்ட்டு அண்ட் ஃபேக் நியூஸ் ப்ரொடியூசர்ஸு, ஃபேக் அட்வைசர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து ஃப்ளரிஷ் ஆயிடுவாங்க. ஸோ பை த வே யூ டுக் அ ரைட் டெசிஷன் டு கம். எதனால் நீங்கள் தமிழில் பண்ணணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் பண்ணணும், அப்படி அதுக்கு எதுக்கும் ஒரு ரீசன்? ஏன்னா இங்கிலீஷ்க்கு நிறைய பேர் இருக்காங்க, தேர் ஆர் மெனி பீப்புள் அந்த இதில். ஹிந்தி தமிழ் தான் என்னோட மதர் டங். ஸோ அதனால் தமிழில் பண்ணுறது தான் பெட்டர்னு ஐ தாட். ஹிந்திலாம் ஐ நெவர் தாட் அபவுட் இட், ஃபியூச்சரில் வில் சி. பட் இங்கிலீஷில் தேர் ஆர் பிளென்டி ஆஃப் சேனல்ஸ், நிறைய டாக்டர்ஸே பண்ணுறாங்க, தேர் டூயிங் அ பிரில்லியன்ட் ஜாப். ஸோ அந்த சேனலுக்குள்ளே நம்ம என்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. தேர் டூயிங், ஏன்னா பர்பஸ் இஸ் டு கிவ் இன்ஃபர்மேஷன் டு த பேஷண்ட், நாட் லைக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும். அது ஒரு ரைட் அவேர்னஸ். ஆமா, நான் மார்க்கெட்டிங் பண்றது இம்பார்ட்டன்ட் இல்ல, அவேர்னஸ் கரெக்ட்டா கொண்டு போய் கம்ஃபர்ட்டிங்கா இருக்கணும் பீப்பிளுக்கு. அண்ட் there is a big gap I felt once entering. இல்ல உண்மை, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் தமிழ்ல போய் பார்த்தேன். நான் கொஞ்சம் டீடைலா உட்காந்து பார்த்தப்போ there are some celebrity doctors are there and some unconventional and the dietitians. அவங்க ஆனா பயங்கர உருட்டுனா உலக உருட்டிட்டு இருக்கிறாங்க அதில். ஆனால் அவங்களுக்கு எக்கச்சக்கமாக வியூஸ், என்ன சொல்கிறது, அப்படியே பாராட்டுங்கள்லாம் வருது. உருட்டல்னு சொல்கிறது தான் கண்ணில் இருக்க கண்ணாடி ரிமூவ் பண்ணா, கண்ணை உருட்டுனா கண்ணாடி ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? அந்த மாதிரிலாம் வீடியோஸ் எனக்கு வரும். ஓ, அந்த மெடிடேஷனோட சொல்லுவாங்க, கண்ணாடி தேவைப்படாது. ஸோ இது எப்படின்னா லைக் நிறைய யூடியூபர்ஸ் இவங்க பண்றது தப்பு என்னன்னா, லைக் எல்லாருக்குமே தேவையான ஒரே ட்ரீட்மெண்ட்டாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு சர்வ நிவாரண மூலிகை மாதிரி, அதாவது இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தீந்துரும், இதை பண்ணீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆயிடும். அதுதான், ஈச் ஒன் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். எனக்கு இருக்கிற கண்டிஷன் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் இன்னொருத்தருக்கு இல்லை. ஸோ அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்காம எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்லுவாங்க. அண்ட் பீப்புள் ஆர் ஆல்சோ அக்செப்டிங் தட். அதை பார்த்துட்டு சொல்றது கரெக்டாக எல்லாருக்குமே பிடிக்கும்ல. See, that's a major thing. இந்த சோஷியல் மீடியாவுடைய சூப்பர் ஹிட் நேச்சருக்கு காரணம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஈஸி சொல்யூஷன், லேபேக் சொல்யூஷன், அப்படியே படுத்துக்கிட்டே செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமோ உனக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னா அதை மனுஷன் முதல்ல ட்ரை பண்ணுவான்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ உங்களுடைய இந்த பர்டிகுலர் ஜேர்னியில் உங்களுடைய லேர்னிங் என்ன, வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன், உங்களுக்கு என்கரேஜிங்காக இருந்தது என்னது, டிஸ்கரேஜிங்காக என்ன இருந்தது, அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஸோ என்கரேஜிங், நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன், இது தெரியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. அண்டு எனக்கு லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வி ஆர் கன்சர்ன்ட் அபவுட் சீரியஸ் டிசீசஸ் லைக் ரெட்டினால இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா பிரச்சனை ஆகும், நீங்கள் ஆரம்பத்துலேயே வாங்க. ஒரு குளோக்கோமான்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே வாங்க, அதை எப்படி ஸ்க்ரீனிங் பண்ணணும், அதை நம்ம தடுக்கிறது எப்படி. நீட்லெஸ் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது தேவையில்லாத பிளைண்ட்னஸ். சில பிளைண்ட்னஸ்லாம் இருக்குது, ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா வி கேன் நாட் சேஞ்ச் இட் பேக்.
ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கிறது தான் நம்மளோட கோலாக நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் டாக்டர்ஸாக. பட் ஐ ஆல்சோ மேட் சம் வீடியோஸ் ஆன் ஃப்ளோட்டர்ஸ், அதை பற்றிலாம், கண்ணில் பூச்சி பறக்கிறத பற்றிலாம். பட் பேஷண்ட்ஸ் வந்து ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் தட் ஃப்ளோட்டர்ஸ் ரேதர் தென் இந்த கிளாக்கோமா. அதுதான் ஐ லேர்ன்ட் தெர் இஸ் அ பிக் கேப் இன் த டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ். அவங்க திங்க் பண்ணுறதும் நாங்கள் திங்க் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் டாக்டர்ஸ் நினைக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயமா நினச்சிட்டு இருப்போம், அது அவங்களுக்கு ஒரு மலை போட விஷயமா இருக்கும். நாங்கள் மலை போட திங்க் பண்ணிட்டு இருக்க விஷயம் அவங்களுக்கு சின்ன விஷயம், சட்டையே கூட பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட லேர்னிங்ஸாக இருந்தது. நீங்கள் சொல்கிறது இது நல்ல பாயிண்ட். ஆக்சுவலாக குளோக்கோமா வந்து அதனுடைய அவேர்னஸோ இல்லை அதை பற்றியான புரிதலோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஆனால் இது 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 இஸ் மோர் ஆஃப் அ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராப்ளம் தானே. இப்போது இந்த கண்ணில் பூச்சி பறக்கிறதுன்றது நிறைய பேருக்கு வர வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றியான அவேர்னஸ் அதிகம். குளோக்கோமான்றது கொஞ்சம் ரேர். ஸோ அதுதானே ரீசனாக இருக்கும். அதுதான். பட் அட் த சேம் டைம் சீரியஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா this has more priority than floaters. Floaters is like nothing. அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நீங்கள். பட் there are people who are like very concerned about that. எனக்கு இருக்குன்னு திருப்பி லைக் சைக்காட்ரிக். என்னுடைய ஓன் ரிலேட்டிவ் ஒருத்தங்களே வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் அது சொல்ல கூட இல்லை. அதுக்கப்புறம் சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமாவும் டாக்டர்கிட்ட போகலான்னா பயந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக 10 வருஷம் கழிச்சு டாக்டர்கிட்ட போனப்போ டாக்டர் வந்து இது ஒன்றும் இல்லைங்க, அது இருந்துட்டு போட்டோங்க, அதை எங்க நீங்கள் கஷ்டப்படுது, அது பாட்டு ஒரு பக்கம் பறக்கட்டும், நீங்கள் பாட்டு ஒரு பக்கம் இருங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள சாந்தம் அடைஞ்சாங்க. நான் யூஸ்வலாக பேஷண்ட் சொல்லுவேன் எனக்கே இருக்குது, அதை வச்சு தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது தான் தேல் ஃபீல் லைக் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டாக்டர் சொன்ன உடனே ஒரு கடவுள் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அண்ட் ஆனால் நீங்கள் இப்போ அன்னைக்கு பேசும்போது சொன்னீங்க ஃப்ளோட்டர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ ஃப்ளோட்டர்ஸ்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸும் வந்து லைக் அதை பற்றி நாங்கள் பை த வே ஆடியன்ஸுக்கு ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னா இந்த கண்ணில் பூச்சி பறக்கிறது, பொறி பறக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஃப்ளோட்டர்ஸ். ஸோ ஃப்ளோட்டர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாக நாங்கள் எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம், பேஷண்ட்ஸை வந்து அமுச்சு விட்ருவோம். பிகாஸ் இந்த பேஷண்ட்ஸ் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறதுனால நம்ம வந்து வி ஹேவ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் தட். லைக் ஐ ட்ராப்ஸாவோ இல்லை லேசர் மாதிரி போட்டு லேசர் பண்ணி அந்த ஃப்ளோட்டர்ஸை கரைச்சி விடுறது. ஆர் சம்டைம்ஸ் நேச்சுரல், அவங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி நேச்சுரலாக பைனாப்பிள் சாப்பிட்டாலும் அது குறையுதுன்ற விஷயம்லாம் ஃபியூச்சராக நான் பார்க்கும்போது தெரிஞ்சுது. பிஃபோர் அது வந்து பைனாப்பிள் சாப்பிட்டா குறையுதுன்னு சொல்லிட்டு ஸ்மால் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க, நோ ஹார்ம் இன் இட். அதுதான் நல்ல பைனாப்பிள் எடுத்து கண்ணில் ஊத்தாம இருந்தா சரி. பாதி பேர் எதையா எடுத்து கண்ணில் ஊத்த சொல்லிட்டு இருக்கிறாங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட்புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஜேர்னியில் நீங்கள் இந்த கான்டென்ட் கிரியேஷன் இந்த பர்டிகுலரில் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் விஷன் இல்லை ஒரு மைல்ஸ்டோன்ஸ் எதாவது வச்சுருக்கீங்களா? மைல்ஸ்டோன்ஸ்னு இல்லை, விஷன் வந்து என்னென்னா லைக் கரெக்டாக பேஷண்ட்ஸை எஜுகேட் பண்ணணும், அவங்கள வந்து கரெக்டான ஒரு இதில் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வரணுன்றது தான். ஐ வுட் லைக் டு சே ஒரு இன்சிடென்ட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஜுகேட்டட் பீப்புள் தான். அவங்க வந்து அவங்களோட குழந்தைய கூப்பிட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கும்போது RUGHல MMCயில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை கண் வந்து ஆல்மோஸ்ட் வெளியில் வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கு. ஸோ ஏம்மா இது கண்டுக்காமல் விட்டுட்டிங்களான்னு சொல்லிட்டு நான் தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் அந்த பேஷண்ட்டை. இந்தம்மா கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, பார்க்கலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் 1 இயர் பேக்கே வந்திருக்கோன்னு. பழைய ஃபைல் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அதே ஹாஸ்பிட்டலில் MMCலேயே. கேன்சர் ஐயை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க, டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பேஷண்ட் வந்து அதாவது அம்மா வந்து ஷீஸ் எஜுகேட்டட் பர்சன். அவங்க வந்து ஷீ டசன்ட் வாண்ட் டு ரிமூவ் தட் ஐ. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஆல்டர்னேட்டிவ் தெரப்பின்னு சொல்லிட்டு வேறு யார்கிட்டயோ போயிட்டு 1 வருஷமாக தி கேவ் சம் ட்ரீட்மெண்ட், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு திருப்பி கேட்டேன், சரி இப்போ போய் என்ன சொன்னார், இப்போ போய் கேட்கலாம்ல அப்படின்னு. ஸ்டில் தெர் இஸ் ஹோப், நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சு. ஸோ இது வந்து என்னென்னா ரெட்டினோபிளாஸ்டோமான்ற ஒரு கேன்சர், சரிங்களா? இந்த கேன்சர் வந்து நம்ம தனுஷோட அண்ணன் செல்வராகவன் அவருக்கு வந்து அந்த ரெட்டினோபிளாஸ்டோமா இருந்து ரிமூவ் பண்ணி இப்போ வரைக்கும் அவர் நல்லா தான் இருக்கார். உங்களுக்கு நேரில் பார்க்குற மாதிரி லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கார். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இதில் போய் மக்கள் மாட்டிக்கக்கூடாது, கரெக்டான ஒரு டைரக்ஷன் தெரியணுன்றதுக்காக அந்த அவேர்னஸ் எல்லாருக்கும் வரணும். இப்போ ஐ வுட் சே லைக் ஒரு 0.0001% தான் நம்ம பண்ணியிருக்கோம், அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் சொல்கிற அந்த பேரண்ட்ஸ் வந்து எஜுகேட்டட் பேரண்ட்ஸ். She is a physiotherapist. அதாவது இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் நிறைய ப்ரெவலண்ட்டாக இருக்குது.
அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து ஒரு பிளாட்டன்ட் லைஸ் பொய்யை வந்து பரப்புகிறாங்க. அதை வந்து மக்கள் வந்து அது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு அதை போய் சூஸ் கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு தான் போகிறாங்க. கன்வீனியன்ட்டாகவும் கம்ஃபர்டிங்காகவும் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஹோப் கொடுக்குறாங்க கண்ணை காப்பாற்றிடலான்னு. நாங்கள் அந்த ஹோப் கொடுக்கல. நீங்க உண்மையை சொல்றீங்க, உண்மையை சொல்றீங்க. இதுதான் சாதக பாதங்களை ஓப்பனா சொல்றீங்க. அது அவங்களால ஏத்துக்க முடியல. சோ ஹோப் கொடுத்த உடனே போய்கிட்ட போய் விடுறாங்க. ஆமா, அதுதான் மாற்றணும். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றது தான் என்னோட. இதுதான் மேஜர் ப்ராப்ளம் இன்னைக்கு கான்டென்ட் எக்கானமிலேயே. அதுதான் மேஜர் ப்ராப்ளம். அதாவது நல்ல கான்டென்ட், குட் கான்டென்ட், இதை வந்து நம்ம கொண்டு போகிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். நாங்கள் எங்கள் எபிசோடில் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், கபீர்தாஸ் வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்வார், ஒரு உதாரணம் ஒன்று சொல்வார். அது என்னென்னா, பாலையும் தயிரையும் வீடு விடாதான் போய் விற்கணும், ஆனால் சாராயத்தை உட்காந்த இடத்துல வைக்கலாம். மனுஷனுக்கு நன்மை பண்றது வந்து கொண்டு போய் சேர்க்கணும், கொண்டு போய் கையில கொடுக்கணும். ஸோ ஆஸ் அ கான்டென்ட் கிரியேட்டரா நல்ல கான்டென்ட்ஸை கிரியேட் பண்றவங்க, ஜென்யூன் கான்டென்ட்ஸை கிரியேட் பண்றவங்கள சப்போர்ட் பண்ணுன்றதா எங்களோட நோக்கம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கூப்பிட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நீங்க ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் பாயிண்ட் சொன்னதுக்கு. ஏன்னா இந்த ஃபேக் இன்ஃபர்மேஷன் எப்படி வாழ்க்கைகளையும் உயிர்களையும் சூறையாடுது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வேதனையான ஒரு விஷயம் தான். அண்ட் நீங்க வாட் இஸ் யுவர் விஷன்? கண்டினியூ. அதுதான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக எல்லாருக்கும் ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ வுட் சே என்னோட பர்சனல் இது ஒப்பீனியன் என்ன, லைக் ஃபுட், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், இது மூணும் வந்து ஹை குவாலிட்டி அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஃப்ரீயாக கொடுக்க முடிச்சா நல்லது, பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஃப்ரீயாக கொடுக்குறோன்றதுக்காக குவாலிட்டியை குறைச்சிட்ட வந்துட்டாலும் தட் இஸ் ஆல்சோ பேட். ஸோ இந்த மூணு விஷயமும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கவர்மெண்ட் இஸ் டூயிங் அ குட் ஜாப். பட் நம்ம வந்து சொசைட்டியாக பண்ணுறதோ இல்லை கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறதோ இல்லை நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் மூலியமாக பண்ணுறதோ, பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். பட் அதுக்கு வந்து ஆமாம், அதுக்கான ரிசர்ச், அதுக்கான டெவலப்மெண்ட், உங்களை மாதிரி பிரில்லியன்ட் டாக்டர்ஸ் அவங்களுக்கு நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே. இன்னைக்கு வென் வி ஆர், நான் என்னோட எபிசோடில் அடிக்கடி சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரிஸ் வந்து தி குட் டாக்டர், நெட்ஃப்ளிக்ஸ். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை ட்ரை பண்ணி பாருங்க, யூ வில் லவ் இட் ஆக்சுவலி. அண்ட் அமேசிங் சீரீஸ் தட் இஸ் ஆக்சுவலி இன்ஸ்பயர்ட் பை த குட் டாக்டர் ஃப்ரம் கொரியன் சீரீஸ். கொரியன் சீரீஸ் வந்து 1990 ஒரு சீரீஸ் வந்தது. அதுலேருந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. தட் ஹஸ் வின் ஹியூமனிட்டாஸ் அவார்டு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கின ஒரு சீரீஸ். த ஐடியா அபவுட் யூ டெல்லிங் அபவுட் லோ காஸ்ட் அண்ட் ஹை குவாலிட்டி, அஃபோர்டபிலிட்டி, அந்த ஒரு பர்டிகுலர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எதனால அப்படின்னா, அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் வயசானவங்க எல்லாருக்கும் உயிர் ப்ரெஷியஸ், அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ப்ரெஷியஸ். ஸோ அதில் வந்து யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எக்ஸலன்ட் விஷன் டாக்டர், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாங்கள் எந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுங்கள், அண்ட் வி வில் ஹெல்ப் யூ. அண்ட் ஆல்சோ உங்களுடைய கான்டென்ட் நான் பார்த்தேன், எனக்கு வந்து பர்சனலாக சில ஃபீட்பேக்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ. ஒன்று வந்து நீங்கள் ரொம்ப கேஷுவலாக பண்ணுறீங்க, தட்ஸ் குட். பட் அட் த சேம் டைம் சின்ன சின்ன ப்ரொஃபஷனல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் வீடியோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது நாங்கள் எங்கள் டீம் வச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் தட் இஸ் அ குட், we want to do it for you, okay? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆப்டிமைசேஷன் வந்து இன்னும் கூட நல்லா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் நான். ஏன்னா உங்களுடைய ரீச் இன்னும் அதிகமாக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு கேட்ராக் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு சங்கர நேத்ராலயால் நாங்கள் அந்த ஆப்ரேஷனுக்கு வெளியில் இருக்கும்போது அந்த ஐ க்ளீன் பண்ணுறதை பற்றி ஒரு அழகான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. இதே இது என்னுடைய இன்னொரு ரிலேட்டிவ்க்கு வந்து நாங்கள் கேட்ராக் ஆப்ரேஷன் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணப்போ மறக்கவே முடியாது. அந்த கண்ணை க்ளீன் பண்ணுறதுக்கு உட்காந்து அவ்வளோ நேரம் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துறேன். இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு அதான் அந்த வீடியோனுடைய பவர். அப்போ தான் நான் யோசிச்சேன், நான் இன்னைக்கு வந்து ஒரு மேனுவல், ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டை அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல் மீடியாவில். நீங்கள் சொல்கிறது வெரி குட் பாயிண்ட். எனக்கும் வந்து இப்போ ஏதாவது ஒரு பேஷண்ட் டவுட் கேட்டாங்கன்னா நான் வீடியோ தான் அனுப்புகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் டெல்லிங் தெம் த என்டையர் திங் 10 minutes உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் வீடியோ அனுப்பிச்சிடுறேன். அவங்களோட ஓன் பேஸ்ட் they can watch that. அந்த மாதிரி கேட்குறாங்கல்ல உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள், அந்த வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக சீக்வென்ஸ் பண்ணி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, சீக்வென்ஸாக இல்லை, நான் ரேண்டமாக தான் போடுறேன். நான் இதுதான் நானே சர்ச் பண்ணி எடுத்து தான் கொடுக்குறேன். நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தரேன். நான் ஆக்சுவலாக எங்கள் கிரியேட்டிவ்னஸ் கம்யூனிட்டியில் நாங்கள் வந்து அட்வொகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக. எனி கிரியேட்டர்ஸ் யூ ஷுட் ஹேவ் அ கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆஸ் அ டாக்டர் நீங்கள் வந்து ஒரு FAQs கிரியேட் பண்ணுங்கள், ஓகே?
அந்த FAQஸ்க்கு லைனாக அது வந்து பெஸ்ட் குவாலிட்டி வீடியோஸ் அதை க்ரியேட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் மேக் தட் அதை வந்து சப்டைட்டில் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கட்டும், மல்டி லாங்குவேஜ் சப்டைட்டில்ஸு இது எல்லாமே பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் தட் அது நீங்கள் அது பண்ணாலே உங்களுக்கு SEO நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் வீடியோஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சர்ஜரி முடிஞ்ச உடனே பேஷண்ட் கேர் எப்படி பண்ணணும், இந்த மாதிரியான வீடியோஸ் பிளேலிஸ்ட்டாக தனியாக பிளேலிஸ்ட்டாகவும் பண்ணணும், அது ஆர்டிக்கலாகவும் பண்ணணும், இன்ஃபோகிராஃபிக்கும் பண்ணணும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் வி கால் தட் அஸ் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி டு கான்டென்ட் ஆப்டிமைசேஷன். இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். திஸ் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அட்லீஸ்ட் யூடியூப்குள்ளே வந்துட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர் சைடில் வந்து தே ஹேவ் நோ அவேர்னஸ் அபவுட் யூடியூப். ஏன் டாக்டர்ஸ் பயப்படுறாங்க? பயப்படல. நல்ல நல்ல டாக்டர்ஸ்லாம் நான் கேட்டிருக்கேன். நான் தூக்கி வளர்த்த ஒரு நெய்பர்ஹுட் பாய் இன்னைக்கு இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். நான் கேட்பேன், இஸ் அ வெரி ஜென்யூன் அண்ட் எக்ஸலண்ட் சைல்ட். நீங்கள் ஏன் யூடியூப்ல வர மாட்டேன்றீங்க? அதுக்கெல்லாம் எங்கே டைம் இல்லை அப்படின்றாரு. இல்லை நான் வந்து உங்களுக்கு எல்லா வாரத்தில் மாதத்தில் 1 நாள் கொடுங்க, 2 நாள் கொடுங்க, நான் உங்களுக்கு பண்ணி இல்லை எனக்கு ஏதாவது வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அது மாதிரி தே ஆர் ஹேவிங் சம் சான்சஸ் இருக்கு. அதாவது லைக் டாக்டர்ஸ் அவர்ஷனா இல்லை they are also afraid of certain things. ஒன்று ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து கேமரா பார்த்து பேசுகிறது டாக்டர்ஸ்க்குமே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பார்க்குறதுக்கு, பேசுகிறதுக்குலாம் தேர் ஸ்ட்ரகிளிங். இதை தவிர வந்து பாப்புலாரிட்டி வந்துடுதுன்னா தேர் ஆர் லைக் கார்பரேட்ஸ் அவுட் தேர், அவங்க தே கேன் ட்ரை டு புல் தெம் டவுன். ஏதாவது ஒரு மிஷாப்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் we are dealing with humans. கரெக்ட். நாங்கள் வந்து மெஷின் கிட்ட இது பண்ணல, ஒரு ஃபைனான்ஸ் இது பண்ணல, we cannot sort it out. இப்போ ஒரு கோடி ரூபாய் லாஸ்னா 1 கோடி ரூபாய் கொடுத்துடலாம், பட் லைஃப் போகுது ஆர் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இட்ஸ் நாட், தட் இஸ் a big நம்ம தெரியாத இடத்துல யாரோ ஒருத்தர் தப்பா புரிஞ்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. ஆமாம். இன்ஃபேக்ட் டு டெல் யூ ஃபேக்ட், கேட்ராக்ட் சர்ஜரி வந்து ப்ராப்பராக சூப்பராக பண்ணாலுமே 100% பக்காவாக பண்ணாலுமே ஒரு குட்டி இன்ஃபெக்ஷன் உள்ளே போயிடுச்சுன்னா the patient might lose vision. So once the patient loses vision, அது வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். Even though the surgery went extremely well, சூப்பர் சர்ஜரி பண்ணால் கூட ஒரு குட்டி பாக்டீரியா உள்ளே போயிடுச்சுன்னா ஐஸ் கான். ஈவன் காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் கூட we can get good vision. பட் இன்ஃபெக்ஷன் ஆன கண்ணில் we call it end ophthalmitis சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன் ஆன கண்ணை நம்ம எவ்வளோதான் தலைக்கீழ போட்டாலும் ரொம்ப கம்மி விஷன் தான் கிடைக்கும். ஸோ அது இதில் வந்து ஃபால்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷனில் ப்ராப்ளம். எத்தனை இதில் வந்து டாக்டர்ஸ் கேர்ஃபுல்லாக ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவாங்க, இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பட் மிஸ்ஹேப்ஸ் கேன் ஹேப்பன் எனிவேர். ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா புல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதனால கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த ஃபேமில் அந்த பெடஸ்டலில் போயிட்டோம்னா நாளைக்கு பிரச்சனை வரும்னு ஒரு பயம் இருக்குது. ஸோ அது ஒன்று. மூணாவது வந்து டெக்னாலஜி. தே டோன்ட் நோ த டெக்னாலஜி. ஆமாம், தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு டாக்டர் கிட்ட வாஸ் டெல்லிங், why don't you start a YouTube channel. ரொம்ப சீனியர் கைனகாலஜிஸ்ட். அவங்ககிட்ட சொன்னேன், why don't you start a YouTube channel. அவங்க வந்துட்டு யூடியூப் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. ஸோ அந்த லெவல்லையும் there are doctors who don't know what is it. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு இருக்கும் அவங்களுடைய டைம் ஷெட்யூல். நான் அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றது, இப்போ நீங்க if you want to யூடியூப் இதெல்லாம் பண்றது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணலாம். யூ டோன்ட் ரிக்வயர் டு ஹையர் ஏஜென்சி ஆர் சம்திங். யூ கேன் ரிக்வயர் சம் காலேஜ், ஒரு காலேஜ் கிட், ஓகே, யூ கேன் பே them வெரி மினிமம் ஸ்டைஃபன். தே வில் அவங்க கேமராலே ரொம்ப அழகா பண்ணக்கூடிய. இன்னைக்கு ஐ எம் சீயிங் thousands and lakhs of creators coming, Gen Z creators are in the college. So அவங்கள ஹையர் பண்ணி பண்றது இட்ஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள். உங்க டைமுக்கு வந்துருவாங்க பசங்க. பிஃபோர் ஐ வாஸ் டூயிங் ஆல் த திங் லைக் எடிட்டிங்லேருந்து எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் நிறைய அவுட் சோர்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது. முன்னாடி வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து இதெல்லாம் வந்து ஐ டெலிகேட். ஆனால் அது பேஷனட்டாக பண்ணியிருக்கீங்கல்ல, ப்ராக்டிஸையும் மேனேஜ் பண்ணிட்டு ஃபேமிலி அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இப்போ டெலிகேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எப்பயுமே ஐம் ஸ்ட்ரகிளிங் லைக் சம்டைம்ஸ் ஒரு 2 months கண்டென்ட் வந்து ஒரு 1 டேலே எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐ டூ மை ஒர்க். அது பாட்டுக்கு தட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். பேட்ச் ப்ராசஸிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஐ ஆல்வேஸ் அட்வொகேட் தட். நாங்கள் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் சரி, நாங்கள் எங்களுடைய வீடியோஸும் கூட நாங்கள் இன்டென்சிவாக பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுவோம். இந்த பேட்ச் ப்ராசஸிங்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த டிவி சீரியல்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த டீம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டோரி அண்ட் இதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுருப்பாங்க. டெய்லி சீரீஸ்லாம் வந்து டெய்லிலாம் போய் ஷூட்லாம் பண்ண முடியாது. அது ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஒரு 1 week 2 weeks மல்டிபிள்ஸ் இதை எடுத்துருவாங்க. ஸோ மூவி ப்ரொடக்ஷன்ஸ், இந்த டிவி ப்ரொடக்ஷன்ஸ், இவங்க கிட்ட வந்து நம்ம அந்த பேட்ச் ப்ராசஸிங் அதே மாதிரி எல்லா கிரியேட்டர்ஸுமே பண்ணலாம். அன்லஸ் until you don't want to create a trend based இல்லாம rather than content and depth
ஷெட்யூலிங் பண்ணி பண்ணிடணும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் யூ. அது நம்ம பண்ணுவோம். வி ஹேவ் அ லாட் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். யூ கேன் டேக் தர் ஹெல்ப். இப்போ நீங்கள் இன்னொரு முக்கியமான கொஸ்டின், ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இன்னைக்கு இந்த கான்டென்ட் எக்கானமின்றது வந்து நியூ எக்கானமி. ஓகே, இதில் வந்து நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது, இன்னும் இவால்வ் ஆக வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த கான்டென்ட் எக்கானமியை ஆஸ் அ ப்ரொஃபஷனல் டாக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் டெஃபினெட்லி அ பூன் ஃபார் டாக்டர்ஸ். இதை வச்சு நம்ம வந்து லெட் மீ ஜஸ்ட் டெல் யூ, லைக் எத்தனை ஃபேமஸ் டாக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும்? ஓகே, இஃப் ஆஸ்க் யூ வுட் சே டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப், டாக்டர் பால், டாக்டர் இவர் அஸ்வின் விஜய், டாக்டர் கார்த்திகேயன், இவங்களாம் யூடியூபர்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். ஆமாம், தேர் ஆர் அதர் டாக்டர்ஸ் லைக் வி பாஷி, இஸ் லைக் அயோட்டான்றது ஹார்ட்ல இருந்து வெளியில் வர வேல்வ், அதில் எலிஃபென்ட் வேல்வ் டெக்னாலஜிலாம் ஹி இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதை விட்டா டாக்டர் செரியன் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து லைக் வி டோன்ட் நோ தெம் even though they are one of the stalwarts. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினெட்லி தே ஷுட் ஆல்சோ கம் இன் டு இட். பட் நிறைய அவேர்னஸ் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பர்சனல் பிராண்டிங்காக இருந்தாலும் சரி, திஸ் இஸ் அ பிளாட்ஃபார்ம். அண்ட் ஐ யூஸ்வலி லிசன் டு லைக் யூடியூப் கண்டென்ட் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்கிறதுலாம் கேட்பேனா. அப்போது கேரி வீன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ் யூடியூபர், ஒரு ஆட் போடணுன்னா நியூஸ் பேப்பரில் வந்து நாங்கள் இது வாங்கி நியூஸ் பேப்பர்லையோ ஆர் டிவிலையோ நாங்கள் டைம் வாங்கிட்டு ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் இது பண்ணணும். இப்போ ஃப்ரீயாக நம்ம ஆட் போடலாம். ஹி யூஸ் டு சே லைக் எவ்ரி டே கண்டென்ட் போடுங்க, இட்ஸ் ஃப்ரீ ஃபார் யூ, ஓப்பனாக நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அது மோர் ஓவர் அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து கோட் ஆஃப் எத்திக்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல? எஸ், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து லைக் டைரக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. பட் ஆஸ் அன் அவேர்னஸாக நம்ம போடலாம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கேன் அட்வர்டைஸ். ஆமாம், ஹாஸ்பிட்டல்ஸ் கேன் அட்வர்டைஸ். டாக்டர்ஸ் வந்து பர்சனலாக வந்து they cannot advertise. அது பண்ண முடியாது. ஆமாம், இஃப் தே வாண்ட் டு நோ, இஃப் தே லைக் த டாக்டர் தே கேன் கோ. பட் வெரி வெல். அண்ட் இது இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, டாக்டர்ஸ் ஆல்வேஸ் திங்க் சோஷியல் மீடியா ஆஸ் அ மார்க்கெட்டிங் டூல். தே ஆல்வேஸ் லைக் இது வந்து ஹாஸ்பிட்டல், எங்கள் ஹாஸ்பிட்டல் இது இருக்குது, அதை பற்றி மட்டும்தான் they don't think about மக்களுக்காக கொடுக்கணும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், அந்த கான்செப்ட்ல இல்லை. they always think இதனால நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க, அந்த கான்செப்ட்ல. அதாவது அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து பெனிஃபிட்ஸ், ஃபீச்சர்ஸ் இத பத்தியே பேசிட்டு இருக்கிறது. அதாவது மக்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ப்ரோஆக்டிவா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், அது ஒரு எம்பத்தட்டிக் வியூல கான்டென்ட் போட மாட்டேன்றாங்க. ஆமா, அதை மார்க்கெட்டிங் பண்ணி அதுல இருந்து எத்தனை பேஷண்ட்ஸ் எனக்கு வந்தாங்க, அது மட்டும் தான் அவங்களோட கோலா இருக்கு. ஸோ அது ஒன்று. அண்ட் they feel it is like எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எக்ஸ்ட்ரா வேலை, எனக்கு ஆல்ரெடி பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு they also go. அதே மாதிரி எல்லா மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, பிஸியாக இருக்கிறாங்க. அது ஒரு ஆல்ரெடி அவங்களுக்கு டைட்டாக இருக்கும் ஷெடியூல். அதில் வந்து இது எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். பட் இட்ஸ் டெஃபினெட்லி அ பூன். எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட. இப்போ மெடிக்கல் இன்ஃப்ளூயன்சர் ஸோ மச் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இந்த ஃபேக், ஒரு பக்கம் வந்து டூ மச் ஆஃப் என்டர்டெய்னிங், ஒரு பக்கம் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபேக் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது தம் ரூல்ஸ் எதுவும் இருக்கா? இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை. பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் பாருங்கள். குவாலிஃபிகேஷன் பார்க்காம டேரெக்டாக எது சொன்னாலும், யார் சொன்னாலும் கோட்டு போட்டு வந்து உட்காந்தாலே டாக்டர் நினச்சிக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்றது, நான் எப்போதுமே ஒரு வீடியோ பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட கண்டென்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்கிறது உண்மையாக அவங்க யாருள்ள போய் பார்த்துட்டு. ஆமாம், இன்னொரு கண்டென்ட் இதுலேயும் ஐ வாஸ் லைக், அவங்ககிட்ட நான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஒரு ஃபேமஸ் யூடியூபர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த யூடியூபர். அவங்க வந்து வாட் ஷி வாஸ் சேயிங் இஸ் லைக், இந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் ஃபோலிக் ஆசிட் இந்த இதெல்லாம் தேவையில்லை, அயன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டில் போட்டிருந்தாங்க. அண்ட் ஷி வாஸ் சேயிங், அந்த காலத்தில் பிரசவம் பார்த்தவங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டா இருந்தாங்க, ஸோ இப்போ எதுக்கு சாப்பிட்ணும், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆகாரமாக சாப்பிடுங்க அப்படின்னு. அது லைக் என்னடா இது டாக்டர் தான் இது பேசுகிறாங்களா? பிகாஸ் கோட்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது வேறு இது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன். அதுக்கப்புறம் வந்து லைக் நானே மெசேஜ் அனுப்பிச்சேன், ஒரு ஆனன்செஃபாலி பிறந்த குழந்தைய நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க. சரிங்களா? ஆனன்செஃபாலினா தலை இல்லாமல் குழந்தை பிறக்கிறது. ஸோ அதெல்லாம் இன்னும் நான் என்னோட இப்போ காலேஜ் டைம்லேயே பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு குழந்தை. பிகாஸ் த பேரண்ட்ஸ் வேர் நாட் அவேர். டேரெக்டாக ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் டெலிவரிக்கு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இன்பிட்வீன் ஒரு செக்கப்பும் பண்ணலை, டெலிவரி ஆன குழந்தை வந்து இப்படி இருக்குது. அண்ட் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கல. ஃபோலிக் ஆசிட் இஸ் த மெயின் காஸ் இதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் லைக் தப்பான கண்டென்ட்லாம், லேக் ஆஃப் ஃபோலிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் டாக்டர்னு வாங்க, டாக்டரான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்க டாக்டர் கிடையாது. ஐயோ, நீங்கள் அந்த கொடுமை ஏன் கேட்குறீங்க? இப்போ ரீசெண்டாக என்னுடைய வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து கேரளாவில் வந்து ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிக்கு போயிட்டு அவங்க ஹெல்த் வந்து டிட்டோரேட் ஆச்சு.
அங்கே அது வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி வச்சுட்டு ஏதோ என்னமோ பேரில் சித்தா ஆயுர்வேதிக் அது இதுன்னு எதையும் மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு என்னமோ ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சன் வந்து இஸ் நாட் ஈவன் லுக்கிங் லைக் அ ஸ்பீக்கிங் ஆர் ஆக்டிங் லைக் அ எஜுகேட்டட் பர்சன். ஓகே, but people are literally worshipping him like a doctor, and it is so unfortunate to see that kind of I'll tell you two instances. Like எப்படின்னா our body works like a miracle. God-ஓட இது வந்து it works like a miracle. So அது advantage எடுத்துக்கலாம். God கொடுத்த டிசைன், God கொடுத்த டிசைன், and we have all the immunity power, everything we have inside. But கரெக்டாக அது பண்ணிட்டோன்னா it will be like better. சில இடத்துல தான் டாக்டர்ஸோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். லைக் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு வி ஹாவ் சர்டன் எஜுகேஷன் அதெல்லாம் வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வைரல் ஜாண்டிஸ், வைரல் இன்ஃபெக்ஷனால் வர ஜாண்டிஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, லைக் ஹெப்படைட்டிஸ் இ, ஓகே, இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ்லாம் வந்து வருதுன்னா, ஹெப்படைட்டிஸ் இ ஆர் ஏ இதெல்லாம் வருதுன்னா உங்களுக்கு வந்து இட்ஸ் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு சரியாயிடும். அதாவது மஞ்சக்காமால வந்ததுன்னா கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதனால தான் சரியாயிடுச்சுன்னு நினச்சிப்பாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி அது சரியாக இருக்கும். ஸோ மக்களுக்கு வந்து அது ரொம்ப நம்பிக்கை அதில் வரும். சரிங்களா, அதே இது பேஷண்ட்டுக்கு அங்கே சரியாகலன்னு வச்சுக்கோங்க, ஹெப்படைட்டிஸ் பி ஆர் சி இருந்ததுன்னா சரி ஆகாது. லைக் தட்ஸ் லைக் ஹெச்ஐவி மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கும். ஸோ அவங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அவங்க சொல்லுவாங்க இது ஹெப்படைட்டிஸ் பி, இதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அவங்களோட நம்பிக்கை என்னென்னா அங்கே சரியாச்சுன்னா சரியாயிடும், சரியாகலன்னா எங்கேயுமே சரியாகாது. ஸோ தி திங்க் தட், அதாவது மாடர்ன் மெடிசனுக்கு வரவங்க பெரும்பாலுமே அட்வான்ஸ் ஸ்டேஜ்லயோ இல்லை அட்வான்ஸ் லெவல்லையோ தான் வராங்க. அதாவது சிம்டமேட்டிக் லெவலில் வந்து க்யூர் பண்ண முடியாது. க்யூர் பண்ணக்கூடியது வந்து ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிறது வந்து அவங்க சைடில் போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அதை வந்து அவங்க ஒரு தன்னுடைய எவிடன்ஸாக, ஆமாம் அது மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில போன் ஃப்ராக்சர்ஸ்லாம் ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை, போன் ஹேஸ் த பவர் ஆஃப் ஹீலிங். 2 போன் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஹீல் ஆகிட்டு நார்மல் ஆகிடும். அது கரெக்டாக அலைன் பண்ணுறது தான் ஆர்த்தோ டாக்டரோட வேலை. சரிங்களா, இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தே ஜஸ்ட் சம்ஹவ் ஒரு கையை வந்து நிற்க வச்சுட்டு ஏதோ பண்ணிடுவாங்க. அது மால் யூனியன் ஏதாவது ஒன்று ஆகிடும். ஆனதுக்கப்புறம் கை ஷார்ட் ஆகும், இல்லை ஏதாவது மூவ்மெண்ட் மொபிலிட்டி கஷ்டம் அதெல்லாம் வரும். பட் மக்களுக்கு என்னென்னா அங்கே போனால் சரியாயிடுச்சுன்னு அவங்க நினச்சிப்பாங்க, அவங்க தான் சரி பண்ணாங்கன்னு. ஆக்சுவலாக தட்ஸ் த பவர் ஆஃப் த போன். ஆமாம், 90 வயசில் கூட ஃப்ராக்சர் ஆனாக்க போன் வந்து சேரும். போன் இஸ் த ஒன்லி டிஷ்யூ which will. ஸோ அதை வந்து அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தே ட்ராப் தெம். ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? பிராண்ட்புலி அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஆனால் நம்ம இது இந்தியா மாதிரியான பெரிய கண்ட்ரியில் ஸோ மச் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் லெகசி நம்ம இருக்கோம். இதை நம்மளால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இஸ் தர் எனி ஒன்லி த்ரூ அவேர்னஸ் வி கேன்? ஆமாம், பட் இன்னொன்று என்னென்னா லைக் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஹாப்பி. அந்த போன் மால்யூனியன் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஹாப்பி வித் தட். என்னோட பாயிண்ட் என்னென்னா தே ஷுட் நோ வாட் இஸ் த ரைட் ட்ரீட்மெண்ட். ஸ்டில் தே வாண்ட் கோ ஹியர் அப்படின்றது அவங்க கம்ப்ளீட் அவேர்னஸோட தே ஷுட் கோ. அவங்களுடைய சாய்ஸ்ல அது இருக்கட்டும். இது ஐ டோன்ட் பிளேம் தெம், பட் அவங்களோட இக்னோரன்ஸ்ல மாட்டக்கூடாது. they should be aware and they should go for that treatment. அறியாமையில போய் மாட்டிக்க கூடாது. அறிஞ்சு போய் நீங்க என்ன பண்றீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய விருப்பம் வந்து. ஸோ அதுதான் மோஸ்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் இது வந்து கொடுக்குற ஆப்ஷன்ஸ். அண்ட் நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுற உங்களுக்கு பிடிச்ச டாக்டர்ஸ்? லைக் ஃபஸ்ட்டு யூடியூப்பை பற்றி நிறைய கற்றுக்கிறதுக்கு ஐ யூஸ்வலி சி லைக் இவங்களதெல்லாம் பார்ப்பேன். மேட் டிவெல்லா, கேரி வி, அப்புறம் அலி அப்தல், இந்த மாதிரி இவங்களோட வீடியோஸ்லாம் யூஸ்வலி சி ஃபார் யூடியூப் கண்டென்ட்டுக்காக. அதுக்கப்புறம் ஐ திங்க் வீடியோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் இன்னொன்று இருக்குது, யூடியூப் சீக்ரெட்ஸ் எழுதுனாங்களா புக்கு, அவரோட ஒரு இது இருக்குது, மீடியா திங்க் மீடியா, யூடியூப் ஃபார்முலாவா, திங்க் மீடியா, திங்க் மீடியா அவங்களோடது. ஸோ இந்த மாதிரிலாம் டெரலிவ்ஸ் தான் யூடியூப் ஃபார்முலா, இதெல்லாம் பார்ப்பேன் யூஸ்வலாக. அப்பார்ட் ஃப்ரம் தட் டாக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பால், சந்தோஷ், ஜேக்கப், அவங்க சும்மா இன்ஸ்பிரேஷனுக்காக சும்மா எப்படி பண்ணுறாங்க என்டர்டெய்னிங்காக, அவங்க எப்படி அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க மக்கள்கிட்ட. தட் இஸ் ஆக்சுவலி பிக் ஸ்கில். மக்கள்கிட்ட போய் அந்த இன்ஃபர்மேஷனை பாலிஷ் பண்ணி பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறது. எப்படி பாப்புலர் ஆனார், வைரல் ஆனார், அது தெரியும். அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐ ரிமெம்பர் சம் இது அந்த இதெல்லாம் கொரோனா வைரஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அது அந்த சமயத்தில்
2020 மார்ச்சில் ஒரு வீடியோ வருது. அவர் வந்து கொரோனா வைரஸ் வந்து சார்ஸ் வைரஸ்னுடைய வேற ஒரு வடிவம், அது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வந்து பேசும்போது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், பிரபு, அப்புறம் விக்ரம் பிரபு வச்சுட்டு ஒரு அனாலஜி போட்டார். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆனால் அது என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ நான் வந்து எப்போவுமே சஜஸ்ட் பண்ணேன், உங்கள் கான்டென்ட் வந்து ரொம்ப ட்ரை கான்டென்ட்டாவோ சீரியஸ் கான்டென்ட்டாவோ இல்லை ஒரு அட்வான்ஸ் கான்டென்ட்டாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, either you connect with the cinema or music or sports or with current trends and news. அதோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சிம்பிளிஃபை ஆகும், பீப்புளுக்கு ரீச் ஆகும். டாக்டர் பால் வந்து ஒரு சினிமா 3 ஜென்ரேஷன் ஆக்டர்ஸனுடைய இதை வச்சு அதை பண்ணார். அதுக்கப்புறம் he has become தமிழ் கூறும் நல்லுலகத்தில் அது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் he has created his own சரவணகுமார் ஸ்டோரி அந்த மாதிரி நிறைய வச்சுட்டு இப்போ ஒரு கேரக்டர் ஒன்று சொல்லிட்டு இருக்காருல, சரவணகுமார் இல்லாமல் இன்னொரு கேரக்டர் சொல்ல எனக்கு ஞாபகம் ஆறுமுகம். ஆமா, நிறைய ஒரு இமேஜினரி கேரக்டர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சுட்டு he has created and creating a lot of என்ன சொல்றது awareness in this particular. அது லைக் மார்வல் சீரிஸ் அந்த மாதிரி ஒரு இதை வச்சு கேரக்டர்ஸ் வச்சு ப்ளே பண்ற மாதிரி he is doing something which is really good idea. Creativity with medical இது வந்து அதாவது any dry advanced and serious subjects you should be always connect with the popular subject like cinema, music, sports, politics, current trends. The problem is like ஒன்னு டாக்டர்ஸ் இல்லாதவங்க கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க மெடிக்கலை பத்தி, which is நல்லா இருக்கு, என்டர்டெய்னிங்காக இருக்கு, பட் இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதான் இன்னொரு சைடு வந்து ரொம்ப ட்ரையா ஃபுல் ஃப்ளெஜ் நாலேஜா இருக்கு, which is like ரைட்டான ஃப்ளேவர்ஸ் இல்ல. ஆமா, ஒண்ணுமே இல்லை, அது பிளாண்டா இருக்கு, இவங்களால எடுக்க முடியல. ஸோ அது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க, ஐ மீன் அது பேலட்டபிளா இல்லை. ஸோ இது வந்து காம்பினேஷன் ஆஃப் போத். ஸோ அந்த விதத்தில் தே ஆர் டூயிங் அ ரியலி குட் ஜாப். அண்ட் நீங்கள் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுற பழக்கம் உண்டா? என்ன மாதிரி புக்ஸ் லைக் ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி நிறைய புக்ஸ். ஸோ நான் ஃபிக்ஷன்ஸ் படிப்பீங்க? நான் ஃபிக்ஷன்ஸ் தான். நான் ஃபிக்ஷன்ஸ் படிப்பீங்க. அண்ட் மூவிஸ் வந்து பார்ப்பேன். அந்த மூவிஸில் வர காமெடிஸ் அதெல்லாம் வந்து பேசுவோம், இது பண்ணுவோம். பட் ஆனால் அந்த மூவியில் அவ்வளோவா லைக் இந்த மூவி எனக்கு ஃபேவரட் அந்த மாதிரி கிடையாது. லைக் நிறைய காமெடி மூவிஸ். அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி லைஃப்க்கு வந்து. ஸ்ட்ரெஸ் ஷுட் நாட் பி தேர். அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃபன் என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் வந்து. அண்ட் ஆல்சோ லைக் மூவிஸை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும், நாட் லைக் அது ஒரு இதாக லைஃப் ஸ்டைலாக பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இதில் ஃபன்னாக எடுத்துக்கிறது. ஈவன் ஐ ஹர்ட் லைக் டாக்டர் அப்துல் கலாம் கூட ஃபன்னி இதெல்லாம் புக்ஸ்லாம் வந்து வச்சிருப்பாரு. ஸோ தட் லைக் காமெடிஸ் படிப்பாங்க ஏதோ ஒரு சம்திங் ஐ ஹர்ட் அபவுட் தட். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த இதுக்காக நான் ஐ வாட்ச் மூவிஸ், நாட் லைக் ஹார்ட் கோரா மூவி ட்ராக்ல. உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இன்டெலெக்சுவல் கான்டென்ட் உங்களுக்கு ஹை கொடுக்கும். சில பேருக்கு எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கான்டென்ட் படிப்பேன். நான் இன்டெலெக்சுவல் கான்டென்ட்ஸ் கொடுக்குறேன். ஹை ஃபன்னி காமெடி அதெல்லாம் கூட பார்ப்பேன், ரெண்டு இதுவும். ஓகே டாக்டர், இப்போ எங்களுடைய ஆடியன்ஸுக்கு உங்களுடைய யூடியூப் ஜர்னியில் ஏதாவது இஃப் யூ வாண்ட் டு கிவ் சம் இன்ஸ்பிரேஷன்ஸ், ஓகே, கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிலையோ இல்லை அப்ரோச்லையோ, ஏன்னா உங்களுடைய லேர்னிங் வந்து இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஃப்ரம் அதர் என்டர்டெய்னர்ஸ், ஓகே, பிகாஸ் யூ ஆர் எஜுகேட்டட் பர்சன், you are coming from a very neat profession, and you are also having a lot of ambitions and a better perspective about the world because you meet a lot of people in your walk of life. உங்களுடைய இந்த ஜேர்னியில் நான் எங்களுடைய ஆடியன்ஸ் மோஸ்ட்லி வந்து சீரியஸ் யூடியூப் கிரியேட்டர்ஸ் ஆர் கான்டென்ட் கிரியேஷன், கான்டென்ட் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் எங்களுடைய ஆடியன்ஸ். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், if a medical doctor is entering into in the YouTube now, I would say like 1000 subscribers is worth 1 lakh மாதிரி. ஏன்னா வந்து the thing is to tell you fact, என்னோட ஒய்ஃப் என்னோட ரிலேட்டிவ்ஸே வந்து பார்க்க மாட்டாங்க. அதாவது அது உண்மை. அதாவது ஒரு சினிமா ஒரு நியூஸ் சேனல்ல 10 லட்சம் வியூ போறதும் உங்களுக்கு ஒரு 1000 வியூ போறதும் ஈக்குவல் தான். ஸோ அதனால வேல்யூ பிரகாரம் பார்த்தா உங்களது வந்து டோட்டலி போரிங், ஐ டோன்ட் வாண்ட் டு வாட்ச். அவங்களுக்காக தான் கொஞ்சம். we also don't want them to watch. நீங்க இன்னும் வாட்ச் பண்ண தேவையில்லை. Exactly, I don't want them to subscribe also because like ப்ராப்பரா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து they will watch and our channel can grow. So and there are some patients who come and they say like, sir, உங்களோட வீடியோஸ்லாம் ஃபுல்லா பார்த்திருக்கோம், it was very beneficial அந்த மாதிரி சொல்ற பேஷண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. So I'm very happy about that. அதாவது you mean to say that doctors are professionals, அவங்க வியூஸ்க்காக சப்ஸ்கிரிப்ஷனுக்காக வரி பண்ண கூடாது. ஏன்னா உங்களுக்கு வர இது வந்து ஹை குவாலிட்டி. ஆமா, ஓகே. ஸோ அது வந்து ரேர் இதுதான், ஒரு மினிமம் பீப்புள் தான் இருப்பாங்க. ஆமா, உங்களோட இதுவே டார்கெட்டே வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்வேன். ஜென்ரலாக மார்க்கெட்டிங்கில் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து தினத்தந்தி வந்து நம்பர் 1,
இங்கிலீஷில் வந்து ஹிந்து நம்பர் 1. ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப மினிமம் பீப்புள் தான் படிப்பாங்க, பிஸ்னஸ் லைன் ரொம்ப மினிமம் பீப்புள் தான் படிப்பாங்க. ஆனால் அதை படிக்கிற க்ரௌட் வந்து மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் க்ரௌட், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். ஸோ அதனால் ஒரு பிஸ்னஸ் நியூஸ் பேப்பரை ஒரு மாஸ் நியூஸ் பேப்பரோட சர்க்குலேஷனோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு டாக்டருடைய கான்டென்ட்டை ஒரு மாஸ் கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட கம்பேர் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய 1000 சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் 10 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு ஈக்குவல். அண்ட் சில சேனல்ஸ் வந்து லைக் தே ஹேவ் ஒரு 60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்க வந்து 2,000-3,000 வீடியோஸ் போட்டிருக்காங்க என்டையர்லி அபவுட் கேட்ராக்ட் சர்ஜரி, ஹவு டு டூ அ கேட்ராக்ட் சர்ஜரின்னு சொல்லிட்டு ஃபார் டாக்டர்ஸ்க்காக. ஸோ அவங்களோட வெறும் டாக்டர்ஸ்க்காக. ஸோ அவங்களோட ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ வீடியோஸ் போட்டாலும் 60,000 தான் தேர் வியூவர்ஸ், பட் தேர் லைக் ஹை குவாலிட்டி. அவங்க வீடியோ போட்டதுமே பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு தேர் லைக் அந்த க்ரௌட் வந்து இஸ் லைக் ஃபார் தெம். ஸோ அவங்க வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா சில டாக்டர்ஸ் வந்து டாக்டர்ஸ்க்காக போடுற வீடியோஸ்லாம் இருக்கும். அவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸஸ் மீட் பண்ணோம்னா அவங்கள போய் பேசி அவருக்கு அது வந்து எங்கே போனாலும் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய க்ரௌட் அவருடைய ட்ரைப்ல வந்து அவர் எங்கே போனாலும் எல்லாரும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவர் போவார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து ஸோ இட் நீட் நாட் பி லைக் மில்லியன்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தா தான் அவங்க வந்து ஃபேமஸ் கிடையாது. எங்களோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வால்யூம் ட்ரிவனாக இருக்கிறத விட வேல்யூ ட்ரிவனாக இருக்கும் எங்களோட இதில். அண்ட் இதை தவிர வந்து லைக் யூஸ்வலாக வந்து தேர் ஆர் 2 types ஆஃப் அப்ரோச் ஃபார் யூடியூப். ஒன்று வந்து ஆர்கிடெக்ட் அப்ரோச், இல்லைனா ஆர்கியாலஜிஸ்ட் அப்ரோச்னு சொல்லுவோம். அதாவது ஆர்கிடெக்ட்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி ₹1 செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி பக்காவாக பிளான் பண்ணி புக்காக எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு ஆகுது. தட் இஸ் ஆர்கிடெக்ட் அப்ரோச். ஆர்கியாலஜிஸ்ட் அப்ரோச்னா புதையில தோண்ட வேண்டியது, என்ன கிடைக்குதோ அதை வச்சு கண்டென்ட் பண்ண வேண்டியது, அப்புறம் திருப்பி தோண்ட வேண்டியது, அப்புறம் இது பண்ண வேண்டியது. ஸோ இது 2 டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் இருக்குது. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட் தான் ஈஸியஸ்ட் வே, போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஏதாவது ட்ராக்ஷன் கிடைக்குதோ. ஸோ அந்த மாதிரி தான் லைக் நான் ரேண்டமாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது தான் மெட்ராஸைன்ற வீடியோ வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு. அதனால் சில நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து ஃப்ளோட்டர்ஸ் பற்றி கொஞ்சம் பாப்புலர் ஆச்சு, காண்டாக்ட் லென்ஸ் பற்றி பாப்புலர் ஆச்சு. அது பாப்புலர் ஆகுன்றதே எனக்கு தெரியாது, சும்மா ரேண்டமாக ஐ பற்றி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கும்போது இட் பிகேம் லிட்டில் பாப்புலர். அந்த மாதிரி. எக்ஸலன்ட் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ஆடியன்ஸ்க்காக டாக்டர் சொன்ன அந்த விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு கான்டென்ட்டை கிரியேட் பண்ணும்போது ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அப்ரோச் அப்படின்னாக்க ஒரு கட்டடம் கட்டுறவங்க வந்து எப்படி பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி வடிவமைக்கிறது, அதுக்கான ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸு பட்ஜெட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் அப்ரோச் ஒரு விஷயத்தை கட்டுறதுக்கு. இன்னொரு அப்ரோச் வந்து ஆர்கியாலஜிக்கல் அப்ரோச், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி தோண்டி தோண்டி பார்ப்பாங்க, ஏதாவது கிடைச்சதுன்னா அதுலேருந்து அடுத்த விஷயத்துக்கு போவாங்க. ஸோ இந்த 2 மெத்தடில் வந்து கான்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸஸ், நான் ஐ எம் அ வெரி ஸ்ட்ராங் அட்வொகேட் ஃபார் பிஸ்னஸஸ் டு கிரியேட் கான்டென்ட், ப்ரொஃபஷனல்ஸ் டு கிரியேட் கான்டென்ட். ஏன்னா பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து பிக்கஸ்ட் கான்டென்ட் கிரியேட்டர் இன் த வேர்ல்டு. அவங்க தான் அதிகமாக புக்ஸ் எழுதுகிறாங்க, அதிக வீடியோஸ் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ அதை வந்து ஒரு வயபிளான ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றணும் அப்படின்றது தான் பிராண்ட்புலியினுடைய விஷன். ஸோ நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க, ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் அப்ரோச்சை வந்து நான் வந்து கான்டென்ட் மார்க்கெட்டர்ஸ்க்கு அண்ட் பிஸ்னஸ் பிராண்ட்ஸ்க்கு வந்து நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இது கிரெடிட் கொடுத்தாகணும், இது வந்து அலி அப்துல்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் யூடியூபர், he only said that. Excellent. my own theory. ஓகே, ஆனால் உண்மையிலே அதுக்கு வாட் எவர் த திங் கரெக்டான இதில் நீங்கள் கிராஸ் பண்ணி அதை எங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டாக்டர், இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சோஷியல் மீடியாவுக்கு ரீச்சுக்கு ஏதாவது மைல்ஸ்டோன்ஸ் வச்சுருக்கீங்களா? There's no milestones as per se. நீங்க வச்சில்ல it just grows on. And என்னோட ட்ராக்கிங் நீங்க சொல்லிட்டீங்க ஆர்கியாலஜிக்கல்ல தான் நான் பண்ணுவேன்ட்டீங்க, ஆர்கிடெக்சரல் போக மாட்டேன். ஐய பத்தி கண்டென்ட் போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் அண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். அண்ட் இன்னும் கொலாபரேஷன்ஸ் பண்றீங்களா? நீங்க கொலாபரேஷன்ஸ் பண்ணதில்லை, பட் இன்டர்வியூஸ் வித் அதர் டாக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆரம்பிச்சேன். இட்ஸ் கோயிங் ஆன். இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேக் அவே சார், லைக் என்னன்னா பூமிங் டிஜிட்டல் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக், மனிஷ் பாண்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிறைய யூடியூபர்ஸ்க்கு வந்து அவர் மென்டர், பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்குலாம் லைக் வரைக்கோ பியர் பைசப்ஸ் இவங்களுக்குலாம் வந்து அவர் வந்து ஒரு மென்டர். அவரோட புக்கில் வந்து ஒரு 11 யூடியூபர்ஸ் அவங்களோட ஜேர்னியை பற்றி ஒரு புக் எழுதியிருக்காரு. நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரீச்சிங் மாதிரி இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு டேக்அவே. அதில் ஒரு யூடியூபர் வாஸ் சேயிங் தட் லைக் பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி போகிறத பற்றி அவங்ககிட்ட கேட்டாங்க. லைக் நீங்கள் விஷன் வச்சுட்டு ஃப்யூச்சர் திங்க் பண்ணிவிட்டு டிட் யூ கோ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், ஐ ஜஸ்ட் வென்ட் ஃபார் மை பேஷன். என்னோட பேஷன் இஸ் திஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ இட். வெதர் அங்கே ரீச் பண்ணுறோமோ இல்லையோ ஐ வில் பி டூயிங் இட் கண்டினியூஸ்லி. பட் அவர் வந்து ரீச் ஆகிட்டார். ஸோ இது தேர் லைக் சம் பீப்புள் ஹூ ஆர் லைக் வெரி பேஷனட் அபவுட் வாட் தேர் டூயிங். அதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா
they'll succeed. For your viewers I'm saying, நான் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் வித் த வெரிட்டாஷியம் யூடியூபர் இருக்கார்ல, அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல மாதத்துக்கு ஒரு யூடியூப் இல்லை 2 மாதத்துக்கு, அவர் தான் அது சயின்டிஸ்ட் ஸ்காலர். ஆனால் he wants to become a filmmaker and he knows that he cannot definitely go and shine in the Hollywood and other things because he's not able to create that kind of content, but he wanted to become a scientific filmmaker. இன்னைக்கு அவர் ஒரு வீடியோ போட்டால் கூட மில்லியன்ஸ் போகும், அக்ராஸில் உலகம் ஃபுல்லாக எல்லா சயின்டிஸ்ட்டும் பார்ப்பாங்க. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ரொடக்டிவிட்டி பற்றி அவருடைய ஒன் ஆஃப் த வீடியோ ரொம்ப ரொம்ப பாப்புலரான வீடியோ, அந்த வீடியோ பற்றியே நம்ம ஒரு வீடியோ போடலாம் நம்ம யூடியூப் சேனல்லையே நம்மளுடைய இதுலேயே. ஸோ அவர் வந்து சொன்னார் இதுதான் எனக்கு வந்து ஐ ஃபாலோட் மை passion for filmmaking. But what he did is he has created one base for him, science and tech. அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அவர் நியூமரஸ் வீடியோஸ் போட்டிருக்காரு, எல்லாமே ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவ் வீடியோஸ். அண்ட் he has created, he is a research scholar, so that's a good approach. That is like அந்த ஒரு டாபிக் வந்து resonated well with me because sometimes so you want to be அந்த passionate like sometimes you if you are a YouTube creator போயிட்டு இருக்கு நடுவுல ஸ்லோ ஆகுது or something is going on, then you are like worried, என்னடா இது grow ஆக மாட்டேங்குது அப்படி நீங்க திங்க் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல you should think about why. Start with why ன்ற அந்த இது மாதிரி Simon Sinek மாதிரி you should think, are you doing it for this or are you doing it for your passion? If you're doing it for passion, then subscribers and views doesn't matter. If you are doing it for either views na ama that resonated really well with me. அந்த book படிச்சிட்டு இருக்கும்போது நடுவுல so அத உங்களுடைய டாக்டர் ப்ரொஃபஷனுக்கு ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி அதுக்கு are you liking it, are you doing it for your உங்களுக்கு பிடிச்சி நீங்க பண்றீங்களா இல்லையான்றது you should always think. இல்லனா don't do it. ஒன்னு பிடிச்சி நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும், you should be happy about it. இல்லனா வேற ஃபீல்டுக்கு போயிடணும். you should not be doing the same thing without really liking it. ஹாய், ஒரு சின்ன பிரேக். கான்டென்ட் கிரியேஷன் மூலமா உங்க பிசினஸ் ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணுமா? BrandPuli அகாடமி கண்டக்ட் பண்ற ஃப்ரீ லைவ் வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை சாயந்தரம் 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த ஃப்ரீ லைவ் வெபினார் நடக்கும். அது பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இப்ப வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்க இப்போ இந்த கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு அன்லைக்லி ஏரியா, அன்லைக்லி ஜியோகிராஃபில் ஜோன்ல இருந்தெல்லாம் கூட உங்களுக்கு பீப்புள் வந்திருப்பாங்கல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்காங்களா? அதை ஏதாவது ஷேர் பண்ணுங்களா? லைக் தேர் ஆர் பேஷண்ட்ஸ் ஹூ ஆர் கம்மிங் ஃப்ரம் எனக்கு வந்து கால்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து வரும். லைக் நான் துபாய்க்கு வந்து லாஸ்ட் மந்த் விசிட் பண்ணேன், அங்கே போனால் ஒரு 2 பேஷண்ட் அங்கே வந்து பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் லைக் குளோபல் இதுன்ற மாதிரி வந்து சோஷியல் மீடியா. உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க? இப்போ ஆல்மோஸ்ட் இட்ஸ் கோயிங் டு பி 15K. ஓகே. ஸோ அது அதே மாதிரி தட்ஸ் அ குட் திங் ஆக்சுவலி. ஒரு 15K சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மாசத்துல பார்த்தீங்கன்னா அது ஒரு 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஈக்குவல். அது உங்களோட மாதிரி கான்டென்ட் தமிழ் ஐ டாக்டரில் ஐ மைட் பி மேபி நம்பர் 1, ஐ டோன்ட் நோ. இன்னொரு வந்து உமா ஐ ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பேஸ்டு இருக்கு. தேர் லைக் ஒரு நிறைய பேர் சேர்ந்து பண்றாங்க. ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஐ டாக்டர்ல மேபி ஐ எம் நம்பர் 1. ஆக்சுவலா டாக்டர்ஸ்க்கு நடுவுல நீங்க செலிபிரிட்டி ஆயிருப்பீங்கல்ல. என்னோட டாக்டர் பால் வந்து நவ இஸ் a celebrity among doctors. ஆமா டெஃபினெட்லி லைக் உங்க ஃபீல்ட்ல என்னோட ஃபீல்ட்னா நான் எங்கயாவது கான்ஃபரன்ஸ் போனேன்னா என்னோட ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் எல்லாரும் வந்து நல்லா இருக்கு வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அவங்களாம் வந்து பாக்குறாங்க நம்ம வீடியோ. ஆமா, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப சீனியர் மோஸ்ட் டாக்டர் கூட வந்து சொல்லுவாரு நல்லா இருக்குப்பா வீடியோ பண்ணீங்க அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். தோஸ் திங்ஸ். அது அப்புறம் சில பேஷண்ட்ஸ் டைரக்ட்லி தே கம் ஃபார் சர்ஜரி வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு தேர் வெரி ஹாப்பி தே கோ பேக். அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு 5 பேரை கூப்பிட்டு வருவாங்க, இவங்க வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு. தேர் வெரி ஹாப்பி அபவுட் த ட்ரீட்மெண்ட் அண்ட் அதர் திங்ஸ். அண்ட் இன்னொரு இது ஃபார் டாக்டர்ஸ், நாட் ஃபார் யூடியூபர்ஸ். ஆக்சுவலி டாக்டர்ஸ் கிட்ட வந்து ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னா தேர் நாட் ஸ்பெண்டிங் டைம் வித் பேஷண்ட்ஸ். அது ஒரு யூ வுட் ஹவ் ரியலைஸ்ட் அவங்களால முடியாது. அண்ட் உட்காந்து பேசுகிற அந்த ஒரு டைம் கொடுத்து பேஷண்ட் கிட்ட பேசுறது, இன்ட்ராக்ட் பண்ணுறது. லைக் ஃபாரின் இதில் வந்து லைக் அமெரிக்கா இதில் வந்து யூஎஸ் ஆர் யூகேல வந்து தே சிட் வித் த பேஷண்ட், டாக் டு த பேஷண்ட் அ லாட், ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் தட் வில் பி த ப்ரோட்டோகால். இங்கே வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் வெல் அண்ட் குட். நம்ம வி ஆர் இந்தியன் டாக்டர்ஸ் they are the best at a very low price. இப்போ நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை நீங்கள் யூகேல பார்க்கணும், இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். 1 month அப்பாயின்மெண்ட் வாங்கணும், இல்லைன்னா யூ ஹேவ் டு பே அ பிக் ப்ரைஸ். இங்கே டாக்டர்ஸ் ஒரு 1000 rupees நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்துக்கலாம். ஸ்பெஷலிஸ்ட்டு நீங்கள் ஈஸியாக போய் பார்த்துடலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் டேவே பார்த்துடலாம். யூ டோன்ட் ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 month ஆர் எனி திங். ஸோ சீப்பாக டாக்டர்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. கம்பேர்ட் டு சீப்னா சீப் கிடையாது, கம்பேர்ட் டு கண்ட்ரிஸ் வெளிநாடுகளுக்கு இது வந்து ஒரு பெரிய இது. அண்ட் டாக்டர்ஸ் ஆர் த பெஸ்ட்.
அது இது பண்ணி ஆகணும். பட் என்னென்னா லைக் ஸ்பெண்டிங் டைம் வித் பேஷண்ட், உட்காந்து அவங்ககிட்ட பொறுமையாக பேசுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பேஷண்ட்ஸே சேயிங் வந்து பேஷண்ட்ஸ் பேசுகிறவங்களாம் தே சேயிங் திஸ் ஃபார் த டாக்டர்ஸ் ஆக்சுவலி. அது ஐ டோன்ட் நோ வெதர் இட் வில் ஹெல்ப் யூ ஆர் இல்லை. இது ஆக்சுவலாக உண்மை. டாக்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக அவங்களால வந்து இண்டிவிஜுவலாக நிறையா பேரோட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க தே கேன் ஹாவ் டெஃபினெட்லி சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் மூலமாக அது வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி அது கொஞ்சம் மேபி வாட் யூ சேயிங் இஸ் ஆல்சோ ட்ரூ. லைக் மேபி பேஷண்ட்ஸ் என்னோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு தே மைட் have interacted with me through the videos. They think that you are available. நான் ஒரு 2 minutes பேசினா கூட they will feel like நிறைய நேரம் பேசின மாதிரி they might. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்க யூடியூப் சேனல்லே போய் பார்த்துக்கலாம். You are always available. இந்த மொபைல்ல இருக்கீங்க. So that's a big boon for doctors எல்லாம். இது ஒரு நல்ல விஷயம். டாக்டர்ஸ் வந்து ஏன் டாக்டர்ஸ் வந்து பர்சனல் பிராண்டிங் பண்ணணும், ஏன் டாக்டர்ஸ் யூடியூப் வரணும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். உங்களால பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் ஒரு பப்ளிக் அவேர்னஸ்ல நீங்க பண்றது. என்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பேஷண்ட் சொல்றதுனா எந்த டாக்டர் கிட்டயும் போய் டைம் ஸ்பெண்ட் ஈவன் நான் ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ணுறது. நான் ஒரு விஷயம் பார்க்குறது என்னென்னா, இந்த டாக்டர்ஸ் இதுலேயே வந்து சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல, இன்றைக்கி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸு, சம் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அதை பற்றியான அவேர்னஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ் வந்து ஐ திங்க் ஷுட் டூ லாட் ஆஃப் அதுதான். இது வந்து நம்ம வந்து ரீஹேப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. லைக் ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது மனநல பாதிக்கப்பட்டிருக்கா, ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்காங்க, மென்டலி சேலஞ்சாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரீஹேப் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் கேன் ட்ரை. அண்ட் இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, ப்ராப்ளம் சொல்கிறதா என்னன்னு தெரில, பட் இப்போ நம்ம வீடியோஸ் போடுறத பார்த்துட்டு பேஷண்ட் திங்க் தட் வி ஹேவ் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி திங். ஏற்கனவே டாக்டர்ஸ் வந்து கார்டுன்னுவாங்க. இதுல வந்து உங்களை வந்து சூப்பர் கார்டா. There are certain things which we cannot do anything about it. ஒன்றும் பண்ண முடியாது, ரிசர்ச் ப்ராசஸில் தான் இருக்குது. அந்த மாதிரி there are certain conditions லைக் குளோக்கோமா இருக்கட்டும், ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோஸாக இருக்கட்டும், சில வியாதிகள் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கலர் பிளைண்ட்னஸாக இருக்கட்டும். ஸோ அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஹோப்போடு வராங்க. அதை வந்து நம்ம ரிவீல் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது ஒரு ட்ராபேக். வித் சம்டைம்ஸ் அவங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்கும். அதுதான். ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஆக்சுவலாக நீங்கள் மனந்திருந்து பேசுனீங்க, இவ்வளோ ஓப்பனாக ஒரு என்ன சொல்கிறது எக்ஸலண்ட் டேக்அவேஸ் நீங்கள் கொடுத்தீங்க. வி வாண்ட் டு மீட் யூ அகெயின், ஓகே, ஆஃப்டர் சம் பிரேக். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணும்பொழுது நாங்கள் இன்னும் நிறைய உங்ககிட்ட இருந்து லேர்ன் பண்ண போகிறோம். உங்களுடைய காண்டாக்ட் பாயிண்ட்ஸை பற்றி எங்களுடைய ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள். என்னோட ஹாஸ்பிட்டல் வந்து நீலாங்கரையில் இருக்குது. பிளானிங் ஃபார் மெனி பிரான்ச்சஸ், தட் இஸ் மை கோல். அதெல்லாம் இருக்குது. பட் இப்போதைக்கு நீலாங்கரையில் வி ஹேவ் மை ஹாஸ்பிட்டல். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் டாக்டருடைய இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் அண்ட் யூடியூப் போடுறோம், போய் பாருங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். அண்ட் வேறு இஃப் எனி திங் யூ வாண்ட் டு சே டு அவர் ஆடியன்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி சில இது வந்து லைக் நம்ம ப்ரொஃபஷ்னலாக டாக்டர்ஸ் இது மட்டும்தான் நம்ம போட்டுட்ருக்க முடியும் என்னோடய வீடியோவில். இது வந்து என்னோட பர்சனல் சைடை வந்து சார் கொண்டு வந்ததுக்கு ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். பிகாஸ் இது நம்ம தனியாக போட்டோன்னா இட் டசன்ட் மர்ஜ் வித் த கண்டென்ட் வாட் ஐம் கிரியேட்டிங். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் டாக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாகவே டாக்டர்ஸ் ஆர் ஹேவிங் மோர் கான்டென்ட் தென் எனிபடி இன் த வேர்ல்டு நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் அந்த வித் அ டீப்பர் ரிலேஷன்ஷிப்ஸில் much deeper trust. That is one plus point about doctors. So நிறைய நம்ம நெகட்டிவ் இத பேசிட்டோம். உங்களை மீட் பண்ணது நிறைய டாக்டர்ஸ் நம்ம ப்ரோக்ராம்ல கூட்டி வரோம். எனக்கு ஆசை நம்ம மறுபடியும் மீட் பண்ணோம் டாக்டர். We will நான் இப்போ வந்து I have started this case studies மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதாவது பேஷண்ட் மீட் பண்றதுல என்ன ஒரு டேக் அவே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட்டும் நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். லைக் ஒரு 1 year பேக் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். 1-eyed பேஷண்ட், ஒரு கண்ணு இல்லை, பார்வை இல்லை, இன்னொரு கண்ணு தான் இருக்குது. அந்த பேஷண்ட் சொன்னேன் ஃபுல் ஃப்ரேம் கிளாஸ் போட்டுக்கோங்க, பாலிகார்பனேட் கண்ணாடி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டேன். பட் பேஷண்ட் இன் வேர். ஐ செட் லைக் பவர் இருக்கோ இல்லையோ யூ ஹேவ் டு வேர் திஸ் கிளாஸ் பிகாஸ் யூ ஹேவ் 1 eye. அடிப்பட்டா சுத்தமாக யூல் பிகம் பிளைண்ட். ஸோ டோன்ட் டூ தட், டோன்ட் டேக் தட் ரிஸ்க்னு. கடைசியில் பார்த்தா லைக் ஒரு 3 weeks பேக் ஹி கேம் பேக். டென்னிஸோ கிரிக்கெட்டோ விளையாடும்போது கண்ணில் அடிபட்டுருச்சு. இன்ஃப்ளமேஷனோட அந்த கண்ணு கொஞ்சம் பிளராக இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி ஒரு கண் தெரில, இந்த கண்ணு பிளராக இருந்ததுன்னு எப்படி இருக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு ஐ டோல்ட் ஹிம் இப்போயாவது கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு டூ தட் அப்படின்னு. ஐ மெட் ஹிம் லைக் வெளியில் போகும்போது ஐ மெட் ஹிம் லைக் 2 days பேக். அப்போ பார்த்தா கண்ணாடி போட்டார். லைக் அப்பா மெசேஜ் போய் சேர்ந்துருக்கு. இந்த மாதிரி லைக் நிறைய ஸ்டோரிஸ் பேஷண்ட்ஸோட இதெல்லாம் வந்து ஐ வாண்ட் டு லைக் டாக்டர் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக உண்மையாலுமே இட்ஸ் வெரி வாட் யூ செட் இஸ் கரெக்ட். இன்னொன்று கிட்ஸ் எல்லாம் வந்து லைக்
க்ரேன் கிட்ட ஒரு கொக்கு கிட்ட போய் ஒரு கிட்ட நிற்கும் போது அது கொத்தி விட்டுருச்சு கண்ணை. அண்ட் குச்சி வச்சு விளையாடுறதுக்கு ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து வீட்டில் தெரியாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணால் ஐ நோ ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் கிட் காட் ஸ்க்ராச்ட் பை எ கேட். ஒரு பூனை வந்து கண்ணை அதுதான். ஸோ சம்டைம்ஸ் வந்து சீரியஸ் இல்னஸ் வந்துச்சுன்னா அந்த கண்ணை வந்து வில் நாட் பி த சேம் as the normal eye. ஸோ அது கொஞ்சம் சீரியஸாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு. நம்மளுடைய ஃபூலிஷ்னஸ்னால எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். அது ரொம்ப ப்ரிகாஷன்ஸோட. அது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான். ஷார்ப் ஐட்டம்ஸ் இருக்கா வீட்டில் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அதுக்குன்னு பேரனோய்க்கா ஐயோ இது குத்திடுமா அது குத்திடுமா அப்படி இல்லை. லைக் ஒரு பேசிக் இது மட்டும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிளானிங். ஸோ தோஸ் திங்ஸ் மேபி நீங்கள் சொன்னதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட்டு அதான் நீங்கள் நான் இந்த கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் இது ஒன்று சொன்னீங்களா கேஸ் ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ் ஐ கேர் அது மட்டும் ஒரு தனி பிளேலிஸ்ட் பண்ணுங்க. ஐ திங்க் தட் வில் கிவ் யூ ஹையர் ரீச். ஒவ்வொரு பாட்காஸ்ட்டும் நம்ம ஏதாவது ஒரு திருக்குறளோட முடிப்போம். இன்றைக்கி நம்ம டாக்டர் சையத் மூசாவோட இருக்கிறோம், ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலாக கண்ணை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த திருவள்ளுவர் சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா கண்ணோட்டம் அப்படின்றாரு. அதாவது காருண்யம், த கம்பேஷன், த எம்பத்தி, அதை பற்றி சொல்கிறாரு. ஆக்சுவலாக உங்களோட டிஸ்கஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு அந்த பேஷன் இருந்தது, அந்த கண்ணோட்டம் இருந்தது, அந்த எம்பத்தி இருந்தது. அதனால் இந்த திருக்குறள் வந்து ரொம்ப ஆப்டான திருக்குறள். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம், அஃதின்றில் புண்ணென்று உணரப்படும். உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ஏதாவது ஒரு அணிகலன் இருக்குது, ஜுவல்ஸ் இருக்குது. ஆனால் கண்ணுக்குன்னு அணிகலன் இன்னைக்கு நீங்கள் கான்டாக்ட் லென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் திருவள்ளுவர் எழுதின காலத்தில் அணிகலன் இல்லை. கண்ணுக்கு அணிகலன் கிடையாது. ஆனால் கண்ணுக்கு ஒரு நகை இருக்குது, கண்ணுக்கு ஒரு ஆர்னமெண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து எம்பத்தி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கண்ணுக்குள்ளே அந்த எம்பத்தி இல்லைன்னா, ஒருத்தனை கனிவான பார்வை, கருணை உள்ள பார்வை இல்லை அப்படின்னா அது கண்ணு கிடையாது, அது புண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இட்ஸ் அ wound. ஸோ ஐ இஸ் தேர் டு ஹெல்ப் அதர்ஸ், எம்பத்தைஸ் ஃபார் அதர்ஸ் அண்ட் என்லைட்டன் அதர்ஸ். ஸோ இவ்வளோ ஒரு டீப்பான குரல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பேசின சப்ஜெக்டும் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். இன்னும் நிறைய விஷயம் இதை பற்றி பேசுவோம் டாக்டர். திரும்பவும் நம்ம மீட் பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார்.